தமிழ்நாட்டிலே அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரிங் பண்ண வண்டினா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த பஸ்ஸு தாங்க. நிறைய ஃபேன் பேஸ் இருக்குங்க. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்ட ஒரு டிராவல் ரிவ்யூங்க. வெல்கம் டு ஹில்ஸ் குயின். கனிவான சேவை, நிறைவான பயணம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு விலாகுங்க. ஆமாங்க, தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன் பேஸ் இருக்குங்க. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்ட ஒரு ட்ராவல் ரிவ்யூங்க. தமிழ்நாட்டிலே அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரிங் பண்ண வண்டினா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த பஸ்ஸு தாங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ப்ளஸ் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி ஹில்ஸ் குயினுங்க. திருச்சி டு ஊட்டி போகிற அந்த பஸ்ஸு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. மோஸ்ட் ஃபேமஸ் பஸ்ஸுங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்கரேஷன் இருக்கும் பஸ்ஸு. பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்காங்கங்க. பார்ப்போங்க, செம்மையாக இருக்கும் பஸ்ஸு. பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு பஸ்ஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45 ஆகுதுங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணிக்கு நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுப்பாங்க. ரெகுலர் பேசஞ்சர் நிறைய பேர் இருக்காங்க பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா. அதனால் நீங்கள் கரெக்டாக 10:30 மணிக்கெலாம் வந்துடுங்க. சரி வாங்க, சூப்பரான ஜேர்னியை இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. திருச்சியிலேருந்து ஊட்டி வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்ட அந்த ஹில்ஸ் குயின்லாங்க. இன்டீரியர்ஸ்லாம் பார்த்து இருந்திருப்பீங்க, செம்மையாக இருக்காங்க. ஆமாங்க, பார்த்தீங்கன்னா அதான் தெரியுது ஏன் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பஸ்ஸு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரங்க வேறு லெவல். பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ப்ளஸ் பஸ்ஸோட க்ரூங்க, டிரைவர்னா கண்டக்டர்னா 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி டைப்புங்க. ஜாலியாக பேசுகிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த பஸ்ஸில் சீட்டு கிடைக்காதுன்னு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணேன். அந்த டபுள் சீட்டில் அந்த ஃப்ரெண்டு சீட்டு புக் பண்ணாங்க. கண்டக்டர் நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி கால் பண்ணிட்டு, தம்பி இது லேடி சீட்டுப்பா அன்னைக்கு சொன்னேன். அண்ணே நான் யூடியூபர்னே வீடியோ எடுக்கணுன்னு, அதுக்காண்டி தான் நான் காரைக்குள்ளேருந்து வரேன்னு. கண்டக்டர் நான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு ஃப்ரெண்ட் சீட்டே போட்டு தரேன், ஜாலியாக வீடியோ எடுப்பான்ட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் செம்ம ஃப்ரெண்ட்லி டைப்புங்க. இப்போ ட்ராவல் பண்ணுறது என்னங்க வேணும்? நல்ல பஸ்ஸு, டிரைவரான கண்டக்டர்னா நல்ல தங்கமான மனுஷங்க, அவ்வளோ தாங்க. ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. சூப்பரான ஒரு ஜேர்னி. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு ஏன் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நைட் எடுக்கிறாங்க. திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு எடுக்கிறாங்க. ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் போயிடுவாங்க.
அதே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஊட்டிக்கு ஒரு ட்ரிப் அடிக்கணும்னா இது பெஸ்ட்டு பஸ்ஸுங்க. ஏன்னா 11 மணிக்கு எடுக்கிறாங்க நைட்டு. ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கே போயிடுவாங்க. 6 மணிக்கு போயிட்டோன்னே அங்கே ஊட்டியில் வந்து 1 டே டூர் இருக்குங்க. பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees தான். அந்த 100 rupees கொடுத்தீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குங்க. பொட்டானிக்கல் கார்டன், அப்புறம் ரோஸ் கார்டன், அப்புறம் போட்டிங், அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குங்க. அப்படியே ட்ராவல் பண்ணிடலாங்க. வெறும் 100 rupeesலேயே 1 டே டூர். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கே போயிடுமா, உங்களுக்கு ஃபுல்லாக வசதியாக இருக்குங்க ட்ராவல் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா அது ஃபேமிலிக்கு ஒரு பட்ஜெட்டான ஒரு ட்ரிப்புனா செம்மையாக இருக்குங்க இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ்க்கும் ஒர்த்து தான். அப்புறம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போலாம் லவ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானலாம் சுற்றுறாங்கப்பா. அவங்களுக்கும் இந்த பஸ்ஸை நான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இந்த பஸ்ஸு கரெக்டாக தாங்க இருக்கும். சரி வாங்க, சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணால். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:55 ஆகுது. 5 நிமிஷத்தில் பஸ் எடுத்துருவாங்க. வாங்க, ஏகப்பட்ட ஓவர்டேக் இருக்குங்க, அது சொல்ல மறந்துட்டேன். நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கிங்கும் கொடுங்க. ஏகப்பட்ட ஓவர்டேக் இருக்குது நம்ம பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா. வாங்க, ஃபுல்லாக கேபினெட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ்நாட்டிலே நம்ம பஸ்ஸு தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரிங் பண்ண பஸ்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BS2 இருக்கும்போது ஸ்டிக்கரிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா BS6ங்க. இவ்வளோ வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம தேவகோட்டை திருப்பூர் பஸ்ஸுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ண வண்டி நம்ம திருச்சி டு ஊட்டி போகிற இந்த ஹில்ஸ் குயின் தாங்க. கைஸ், மெயினாக ஹில் ஸ்டேஷனில் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெலாம் சிங்கிளாக போனீங்கன்னு வைங்களேன், நம்ம சுற்றி பார்க்குறதோட நிறைய பேர் நம்மளை ஃபோட்டோகிராஃபர் ஆக்கிடுறாங்கப்பா. உங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2:10க்கு நமக்கு ஒரு டீ பிரேக் மாதிரி நிப்பாடியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா திருச்சியில் முழிச்சவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை. திருச்சியில் ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் தூங்கவே இல்லைங்க. ஃபுல்லாக கேபின் ரேட்டு தான். அப்படியே டிரைவர் நான் கூட பேசிட்டு அப்படியே வந்துட்டாங்க. பஸ்ஸை ரூட்டு சொல்லிடுறேங்க. திருச்சியிலேருந்து எடுத்தாங்கன்னா திருச்சியிலேருந்து கரூருங்க. கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து மேட்டுப்பாளையம், குன்னூர், ஊட்டிங்க. ஃபேர் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிடுறேங்க. டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 240 ரூபாங்க நம்ம திருச்சியிலேருந்து ஊட்டி வரைக்கும். அதே குன்னூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 225 ரூபாங்க. நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸஸ் அப்படி இப்படி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் சேர்த்து மொத்தம் 270 ரூபா ஆச்சுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து ஊட்டி வரைக்குங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தேவகுடி திருப்பூர் வண்டியை பார்த்தாங்க. அம்மா டெக்கரேஷனுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த எல்லோ பஸ் மாற்றிட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்திருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு தான் ஸ்டிக்கரிங் லைட்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் இன்றைக்கி பார்த்தேங்க அம்மா டெக்கரேஷன் வண்டி பார்த்தீங்கன்னா. சரிங்க, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக்லாம் நல்லா மாட்டும். அது மலை ஏறும் போது செம்மையாக இருக்குங்க. எனக்கு மிஸ்டெல்லாம் நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் ஏற ஆரம்பிச்சிருவோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பழைய பஸ் ஸ்டாண்டாங்க. முன்னாடி போயிருந்தேன். சரியான மலைங்க. மலை மேலே ஏற போகிறோங்க.
தேங்க்ஸ்ண்ணா. ஹில் ஸ்டேஷனில் டீ குடிக்கிற சுகமே தனிப்பா. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 13 டிகிரி தாங்க. கைஸ் பெங்களூர் போகிற கேஎஸ்ஆர்டிசி ஐராவத் கிளப் கிளாஸுங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6:15 நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன ஒன்றுனா என்னோடய ஆயுதத்தை கொண்டு வரலைங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. சொட்டருங்க ஃபுல்லாகவும் எடுத்துகிட்டு வரல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு கைக்கெல்லாம் உதறுதுப்பா. ஓகே, ஓவரால் ஜேர்னி செம்மையாக இருந்துச்சுங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அண்ணன் 80 மெயின்டைன் பண்ணாங்க. நல்ல ஒரு ரைடுங்க. இன்னும் ஒரு சின்ன வருத்தம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டியோட பியூட்டியை நம்மளால் கேப்சர் பண்ண முடியலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா விடிய காலத்தால் நம்ம மேட்டுப்பாளையத்தில் ஒரு 4 மணிக்குள்ள ஏற ஆரம்பிச்சிடுவோம்னால அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லான அந்த சீனிக்கு அதை வந்து கேப்சர் பண்ண முடியாது. அதே இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியானம் 12:30 மணிக்கு ஊட்டியிலேருந்தே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சீனிக்கான ரூட்டை நல்லா உங்களுக்கு பார்க்கலாங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு வியூ பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ ஓவரால் ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து 11 மணிக்கு எடுத்து நம்ம ஊட்டிக்கு 6:15 இறக்கி விட்டாங்க. கைஸ் லோகேஷ் ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாருங்க. ஏன்னா அவர் கான்டாக்ட் இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை நான் இவ்வளோ நல்ல பஸ்ஸை பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துருக்கவே முடியாது. நான் டைமிங் எல்லாமே அவர்கிட்ட தான் கேட்டேன். லோகேஷ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் இது பண்ணனால தான் நான் வீடியோ எடுக்க முடிஞ்சு. ஒரு சூப்பரான விளாக் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேங்க. வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வென் கார்டு கொடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராவல் விளாகில் சந்திப்போம் மக்களே.